வாழ்க வளமுடன். நான் வந்துட்டேங்க. வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன், பரமபத தவம். வைகுண்ட ஏகாதசி, பரமபதம். தவ செயல்முறை இரு கைகளையும் இணைத்து தலை கழுத்து மார்பு நேராக தளர்வாக உடலின் எந்த பகுதியும் நம்முடைய கவனத்தை ஈர்க்காமல் அமைதியாக நம்மில் ஆழ்ந்து தோய்கிறோம். அனைத்தியக்க ஒருங்கிணைப்பு பேராற்றல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழல்களிலும் எல்லா பயணங்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா நுகர்வுகளிலும் எல்லா அனுபவங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துகின்றது. நாம் இருக்கும் இந்த வளாகம் முழுவதும் அனைத்தியக்க ஒருங்கிணைப்பு பேராற்றல் நிறைந்துள்ளதை உணர்கிறோம். நம் உடலிலும் உயிரிலும் அனைத்தியக்க ஒருங்கிணைப்பு பேராற்றல் இருப்பதை உணர்கிறோம். பெற்றவர்கள் குரு அரசு தெய்வத்தின் பெருமதிப்பை உணர்ந்து அறிவால் போற்றி வணங்குவோம், பின்பற்றி வாழ்கிறோம். நம்மை சுற்றி என்ன நிகழ்ந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் ஆழ்ந்த அமைதியிலே இருக்கிறோம். இப்பொழுது எந்த அமைதியில் இருக்கிறோமோ இதைவிட இன்னும் சற்று ஆழ்ந்த அமைதிக்கு செல்லுகிறோம். அமைதி, அமைதி, இப்பொழுது இன்னும் சற்று ஆழ்ந்த அமைதிக்கு செல்லுகிறோம். இந்த ஆழ்ந்த அமைதியே வைகுண்டம். அந்த வைகுண்டத்தில்
அம்மயமாகி வைகுண்டமாகவே நாம் இருப்பதை உணர்கிறோம். குண்டம் என்றால் தாங்குவது. வை என்றால் வையகம். இந்த பேருலகம், அண்டகோள்கள், உயிர்கள், வையத்தைத் தாங்கும் வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, என்ற தரம் 4ம் திறம் 3ஆக இயக்கத்தில் தன்மாற்றமாக, பரிணாமத்தில் இயல்பூக்கமாக, கூர்தலறமாக உலகங்களும் காந்த, மின்சார, வேதியியல் மற்றும் உயிரியல் தோற்ற இயக்க ஒடுக்கங்களுக்கு இடமாக உள்ள, அங்கிங்கு எனாதபடி எங்கும் உள்ள, நம்மிலும் உள்ள வெளி எனும் வைகுண்டத்தில் இப்பொழுது இருக்கின்றோம். பரம பதத்திற்கு பயணிக்கின்றோம். பரம் என்றால் தனக்கு அப்பால் ஒப்பிடுவதற்கு ஏதும் மற்றதாக உள்ள, எல்லா தோற்றங்களுக்கும் மாற்றங்களுக்கும் முடிவுகளுக்கும் மூலமான ஆற்றல் நிலை. இப்பொழுது இந்த வைகுண்டத்தில் பரமபத விளையாட்டு, இருப்பு ஆற்றல், ஐம்பெரும் ஆற்றலாக விரிந்த பிரபஞ்ச வெளி, வளி, ஒளி, நீர், நில தன்மாற்றங்களை உணர்ந்து, சுவைத்து, நுகர்ந்து, கண்டு, கேட்டு, சிந்தித்து, நம்மை, நம் மூலத்தை உணர்ந்த மெய்யுணர்வில் அனைவரையும், அனைத்து உயிர்களையும் பரம் எனும் ஆதி வெளியின் திரு விளையாடல்களாகவே உணர்கிறோம். நேயமுடன், காம்பில் பிடித்து கொண்டிருக்கும் அன்புடன், காம்பில் பிடித்து கொண்டுள்ள தளிர், நரம்பு, தண்டு, இலை, மொட்டு, பூ, மலர், பிஞ்சு, காய், கனிகளுக்கு தேவையான அனைத்து ஊட்டங்களையும் கருணையுடன் அளிக்கும் தாவரங்கள், உலக உயிர்களுக்கும் உயிர்ப்பளிக்கும் தாவரங்கள் போல
யாரைத் தழுவினாலும் சுகம் தரும் காற்றைப் போல, யார் குளித்தாலும் தூய்மையாக்கும் நதி போல, யார் கல்லை எறிந்தாலும் கனி தரும் மரம் போல, யார் கசக்கினாலும் மனம் தரும் மலர் போல, யார் பார்த்தாலும் மகிழ்ச்சி தரும் இயற்கை காட்சி போல, யார் விதைத்தாலும் விளைவாகும் பயிர் போல, இவ்வுலக இன்பங்களை அனுபவிக்கும் உடலும் உயிரும் உயிரும் மனமும் தானும் பிறரும் இருப்பும் எதிர்பார்ப்பும் தகுதியும் திறமையும் இசைவாக எண்ணம் சொல் செயல்களின் இசைவே நம்மை ஆழ்ந்த அமைதி என்னும் இந்த பரத்தின் பதத்திற்கு இட்டுச் செல்கிறது. இந்த விளையாட்டில் வெற்றி பெறுவோம். தினசரி குடும்ப தொழில் வாழ்க்கை தவத்தில் வாழ்கிறோம் இசையுடன், வாழ்கிறோம் நிறைவுடன். இந்த நாம் பார்க்கக்கூடிய நமக்கு மேலும் கீழும் சுற்றியும் நமக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய இந்த விண்வெளியே ஒரு வைகுண்டம். வைகுண்டம் என்பது ஒரு கிரகம் அல்ல, நமது இருப்பே வைகுண்டம். இந்த வைகுண்டம் கடந்து நாம் இந்த உலக வாழ்க்கையிலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற கைலாசம் என்பதும் இதுவேயாகிறது. கைலாசம் என்றால் கையில் வாசமாக இருப்பது. கை என்றால் நாம் குறிப்பிடுகிற வெறும் கை அல்ல, நமது தகுதி திறமை சூழல் தேவை உறவுகளுக்கு இசைவான எண்ணம் சொல் செயல்களின் விளைவே இன்ப அனுபவங்களே வாசமாகும். அந்த வாசத்திற்கு இடமாக இருப்பது கை என்று சொல்லக்கூடிய நம்முடைய இசைவான எண்ணம் சொல் செயல்களே கைலாசமாகும். கையில் வாசமாக இருப்பது நம் கையிலேயே வாசமாக இருக்கிறது. எண்ணம் சொல் செயல்களே நம் கைகளாக, அதன் விளைவுகளே கைலாசமாக அனுபவிக்கின்றோம். இதுவே சுவர்க்கம் என்னக்கூடிய அது வைகுண்டம் கைலாசம் அனைத்தும் ஒன்றே. இந்த உணர்வோடு இன்றைய தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். அகத்தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்த கணத்திலிருந்து நம்முடைய புறத்தவம் வாழ்க்கை தவம் தொடரும். எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க, அமைதியாய் வாழ்க, விடுதலை பெறுக. அறிவுக்கு வணக்கம், அறவோர்க்கு வணக்கம், அறத்திற்கு வணக்கம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே. உய்ய மெய்ப்பொருள் ஆட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வாழ்க வாழ்க்கை துணைவர். எவரையும் உறவை குறிப்பிடாமல் பின்வருவன எல்லோரையும் மனத்திரையில் அவர்களை உருவத்தை பார்த்து கொண்டே வாழ்த்துவோம். மக்கள் செல்வங்கள் வாழ்க வளமுடன்.
அவர்தம் குடும்பத்தினர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் அனைவரும் வாழ்க இசையுடன். மூத்தவர்கள் தங்களின் கொள்ளுப் பெயரும் வரை அனைவரையும் எல்லோரையும் சேர்த்து வாழ்த்துவோம். இளையவர்கள் தம்முடைய முதியவர்கள் அனைவரையும் வாழ்க இசையுடன் என்று மனதார வாழ்த்துவோம். நம்முடைய குடும்பத்திலே இருப்பவர்கள், நண்பர்கள், தொழில்துறை அன்பர்கள் அதிகாலை விழித்தது முதல் இரவு படுக்கும் வரை தண்ணீர், உணவு, காற்று, மின்சாரம், தொலைத்தொடர்பு, போக்குவரத்து இன்னும் விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கு நம்முடைய அன்றாட தேவைகளில் இணைந்திருக்கின்ற அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ இன்னல் விளைவிப்போர், கருத்து மாறுபாடுடையவர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி வாழ்க இசையுடன் வாழ்க. படித்துக் கொண்டிருப்போர், படித்துவிட்டு வேலையற்று இருப்போர், பருவம் வந்து மனம் கொள்ள வழியில்லாதோர், மனமாகிய மகப்பேரின்றி வருந்துவோர், தாய்மையுற்று இருப்போர், மனமுறிவானோர், மனவிலக்கு பெற்றோர், வாழ்க்கை துணை இழந்திருப்போர், தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்போர், தடம் மாறுவோர், தடு மாறுவோர், வளர் இளம் பருவத்தினர், வன்முறையாளர்கள் அனைவரும் வாழ்க இசையுடன். வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன். தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம். கைகளை லேசாக உரசி தலைக்கு மேலே காதை ஒட்டி நன்றாக தூக்கி கைகளை இணைத்து மெதுவாக பக்கவாட்டில் இறக்கி கைகளை மீண்டும் உரசி கண்கள் மீது ஒற்றி கைகளை திறந்து முதலில் மெதுவாக கண்களை திறந்து நமது கைகளில் நமது உருவத்தை தரிசிப்போம். நாள்தோறும் நாள்தோறும் எல்லா வகையிலும் முன்னேறி கொண்டிருக்கிறேன். என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்று இக்கணத்தில் புதிதாய் பிறந்துள்ளேன். வாழ்கிறேன் இசையுடன், வாழ்கிறேன் நிறைவுடன். தவம் நிறைவுற்றதுங்க. மகிழ்ச்சி.